விவசாயிகள் வயத்துல அடிக்கும் இந்த திமுக அரசு. 360 கோடி ஊழல் சக்கரபாணி அவர்கள். இவ்வளோ வருஷம் உங்க ஆட்சியோட சாதனை என்னன்னா வெத்து பேப்பர் தான். டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளரிக்கை விடட்டும். இன்னைக்கு கல்வியில் சரிந்து சீரழிந்த தமிழ்நாடு. 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இவங்க ஆட்சியில மூடப்பட்டிருக்கு. கேள்வி நான் கேட்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்களை, மத்திய அரசு கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் பதில் சொன்னீங்களாயா? ஏன் பதில் சொல்லல? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பாஜக ஆதரவாளர் பிரியா ஸ்ரீ நம்மோடு இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு இடைக்கால பட்ஜெட் ஒன்று இந்த ஆட்சியினுடைய கடைசி பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு விஷயங்களை டீட்டெயில்டாக பேசினார். கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு அறிவிப்புகளையும் வரவு செலவு பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று தமிழ்நாட்டின் கருப்பு நாள். ஏன்னா திமுகவின் கருப்பு நாள்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பெரிய ஃபெயிலியர். ஒரு நிதி அமைச்சரா ஒரு தோல்வி அடைஞ்சிட்டான்றதுக்கு திமுக இந்த 5 வருஷம் ஆட்சியில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சரா இந்த திராவிட மாடல் ஆட்சி பெரிய ஃபெயிலியர்ன்றதுக்கு இதுவே ஒரு பிரமாண பத்திரம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா ஏன் சார் 5 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க, இன்னும் வரவு 8னா செலவு 10னான்ற மாதிரி இன்னும் கடன்லயே ஓட்டுறீங்களே ஆட்சியை, இன்னும் கடன்லயே ஓட்டுறேன். இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் இது ஒரு கடங்கார பட்ஜெட்டு. ஏன்னா என்ன நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை பாருங்க. தினமலரில் இன்னைக்கு ஹெட்லைன்ஸு 10.62 லட்சம் கோடி கடன். கடன் கடன் சுமை எவ்வளோ? ஒரு குடும்பத்தினருக்கும் நீங்கள் 4.66 லட்சம் கோடி கடன் சுமை வச்சுட்டு போறீங்க. உங்கள் ஆட்சியில் நீங்கள் பண்ண பெரிய சாதனை என்ன சார்? திரு ஸ்டாலின் அவர்களே, இது வரைக்கும் தமிழக அரசியல்ல, ஏன் இந்திய அரசியல்ல இல்லாத ஒரு பெரிய சாதனை திரு ஸ்டாலின் அவர்களே. ஒரு குடும்பத்துக்கு 4.66 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போறீங்களே சார், இது நியாயமா இருக்கா? இதுக்கு தான் நாங்கள் உங்களை விடியல் தரப்போறோம்னு முதலமைச்சர் ஆக்கினோமா? இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் மஸ்ட் ரிசைன் ஃப்ரம் இஸ் பொசிஷன், மரியாதையா. ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு நிதி அமைச்சரா அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு தகுதி இழந்துட்டாரு. ஏன்னா இட் இஸ் எ டெபிசிட் பட்ஜெட். ஒரு பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணும்போது இவ்வளோ டெபிசிட் இருக்குன்னு சொல்றதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா உங்களுக்கு? இன்னைக்கு மக்கள் மேல நீங்க ஏன் இந்த ஒரு செலவுகளை மக்கள் மேல ஏன் திணிக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா, அதான் போன வருஷம் எண்டில் நமக்கு 9.23 லட்சம் கோடி நம்மளோட தமிழ்நாட்டோட, அதாவது திமுக ஆட்சிக்கு வரப்போ 2021 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டு மேலே கடன் சுமை. ஆனால் திமுக ஆட்சி இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட டபுள் பண்ணி போன வருஷம் வரைக்கும் 9.25 லட்சம் கோடி கடன் வச்சுட்டாங்க. இப்போ ஆட்சி முடியுதுல்ல, அதுக்குள்ளே டபுள் பண்ண வேண்டாமா? டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டாமா ஸ்டாலின் அவர்கள்? அதனால் இப்போ இந்த பட்ஜெட் படி இந்த வருஷம் முடிவில் தமிழ்நாட்டோட கடன் சுமை 10.6 லட்சம் கோடி, 10.5 லட்சம் கோடி ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு வரலாறு காணாத சரிவு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டேன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டோட மானம் இந்தியா முழுக்க சந்தி சிரிக்குது. மேடைக்கு மேடை உதயநிதி அவர்கள் மைக்க பிடிச்சு பேசுறாரு. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாடல் முதலமைச்சர், இந்தியா லெவல் போயிட்டாங்க, விட்டா இன்டர்நேஷனல். இப்போ லாஸ்ட் மேடையில உலகம் முழுக்க பல தலைவர்கள் பார்க்குறாங்க ஸ்டாலின் மாடலா, ரோல் மாடல். இங்க அதாவது அப்பம் புகழ பாடணுமே, இவங்களுக்கு அப்பம் பாட்டம் புகழ பாடியே இவங்க காலத்தை கழிச்சிட்டாங்களே, மக்களை ஏமாத்திட்டாங்களே, அதனால அப்பம் பாட்டம் புகழ பாடணுமே. அதனால எங்க அப்பன் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவோட மாடல் முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர்ன்றாரு. ஆமா சார், உங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் மாடல் முதலமைச்சர் தான்.
அதாவது ஆட்சியை எப்படி செய்யக்கூடாதுன்றதுக்கு மாடல் முதலமைச்சர் தான், நம்பர் 1 முதலமைச்சர் தான். இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 தான் இருக்கு இந்தியா முழுக்க. எதுல? ரெவென்யூ டெபிசிட்ல. சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல போன வருஷம் வந்திருக்கு. இந்தியா முழுக்க நிதி பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட்ல தமிழ்நாடு இஸ் லீடிங் நம்பர் 1 அட் 45,000 crores ரெவென்யூ டெபிசிட். 45,000 கோடி நிதி பற்றாக்குறையில தமிழ்நாடு தான் சார் நம்பர் 1. இதுதான் உங்க ஆட்சியோட ஒரே சாதனை. ஏதாவது ஒரு துறை சரியா இருக்கா பாருங்க. அதாவது இவங்க சொல்லியிருக்காங்க, இவங்களோட ரெவென்யூ ரெசிப்ட், வருவாய், ஒரு அரசாங்கத்தோட ஒரு முக்கிய விஷயம் வந்து வருவாய். அது வந்து 3.25 லட்சம் கோடின்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் அதை குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடின்ட்டாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 25,000 கோடி குறைச்சிட்டாங்க. அதுலேயே உங்களால் ஒரு நிதியை கூட திரட்ட முடியல. நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்கிற நிதியை கூட நீங்கள் திரட்ட முடியல. இது வரைக்கும் நீங்கள் என்ன முதலீடு கொண்டு வந்தீங்க? மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர மேடைக்கு மேடை நீங்கள் எவ்வளோ சார் நிதியை கொண்டு வந்தீங்க? ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, துபாய்னு எல்லாம் சுற்றுலா பயணம் போய் எல்லாத்துலேயும் சைக்கிளில் ஒட்டி ரீல் ஒட்டி நீங்கள் வைரல் ஆகணும்னு ட்ரை பண்ணிங்க தவிர ஆக்ஸ்ஃபோர்டில் ஒரு ட்ராமா போட்டிங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து போய் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நிஜமான முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடட்டும். டிஆர்பி ராஜா அவர்கள், நம்ம வெத்து பேப்பர் அமைச்சர், அதாவது எடப்பாடியார் வந்து வெள்ளை அறிக்கை கேட்கும்போது டிஆர்பி ராஜா அவர்கள் வெத்து பேப்பரை காட்டுறாரு. இந்த மாதிரி இதுதான் எங்கள் வெள்ளை அறிக்கைன்னு. ஆமாம் சார், இவ்வளோ வருஷம் உங்கள் ஆட்சியோட சாதனை என்னன்னா வெத்து பேப்பர் தான். டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கை விடட்டும். இன்னைக்கு அதான் மத்திய அரசு மூலமாக தான் பல முதலீடுகள் இது வரைக்கும் கம்பெனிஸ் வந்து தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. மத்திய அரசோட ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம், PLI ஸ்கீம், அப்புறம் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், ECMS ஸ்கீம், இது மூலமாக பல முதலீடுகள் எலக்ட்ரானிக் கம்பெனிஸாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் தமிழ்நாடு வந்ததெல்லாம் மத்திய அரசு ஸ்கீம் மூலமாக மட்டும்தான். இல்லைன்னு சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும், டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லட்டும், எந்த கம்பெனி எங்களோட முயற்சியால் மட்டும் வந்துட்டு மத்திய அரசு மூலமாக வரல, மத்திய அரசோட ஸ்கீம் மூலமாக வரலன்னு வெள்ளை அறிக்கை விடுங்க. தில்ல இருந்தால் பேசுங்க. எல்லா துறையிலும் இன்னைக்கு விவசாயிகள் வயத்தில் அடிக்கும் இந்த திமுக அரசு. 360 கோடி ஊழல் சக்கரபாணி அவர்கள். எதுல? நெல் கொள்முதல்ல. அவன் பாவம் விவசாயிகள் அடிப்படை அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தினம் ராவும் பகலுமா மழை வெயில்னு பார்க்காம அந்த சேத்து தண்ணியில பாவம் ஓடா உழைச்சு அந்த அம்மா பாவம் சொல்லு தாலியெல்லாம் அடகு வச்சுட்டு விவசாயம் பண்றேன்னு அந்த ஒரு அறுவடை நாளுக்காக காத்துட்டு இருக்க அந்த விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறாங்க. 360 கோடி அவங்க கிட்ட நெல் கொள்முதல். இப்படி ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிட்ட இந்த வயிற்றுல அடிப்பீங்களா? 360 கோடி, 1-2 லட்சம் இல்ல, 360 கோடி ஊழல். அதுல இன்னைக்கு விவசாயத்துல இவங்களால கொடுக்க முடிஞ்ச வளர்ச்சி என்ன? 3% தானே இன்னி வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி. அதாவது இன்னைக்கு மக்களின் திண்டாட்டம், திமுகவின் கொண்டாட்டம். மேடைக்கு மேடை இவங்களுக்கு கொண்டாட்டம் நடத்துறதுக்கும் ஸ்கீமுக்கு பேர் ஒட்டி ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தோட நிதி இன்னைக்கு பயன்படுது. இன்னைக்கு சாதாரண பாமர மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்க நிதி இல்லை. இவ்வளோ மேடை போட்டு பிரம்மாண்டமாக விழா நடத்துறதுக்குலாம் உங்களுக்கு நிதி எங்கேருந்து சார் வந்தது? நான் கேட்குறேன். இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஜுகேஷனிஸ்டே இல்லை. தமிழ்நாட்டில் கல்வியில் நல்லா படித்து ஒரு ஸ்காலர்ஸோ சயின்டிஸ்டோ யாருமே இல்லை. நீங்கள் வந்து இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நடத்திட்டு நீங்கள் வந்து தெலுங்கானா மாநில முதலமைச்சரை கூப்பிடுறீங்க, ரேவந்த் ரெட்டி அவர்களை. அடுத்து ஒரு சினிமா ஸ்டார்ஸ், இதை விட ஒரு கேவலம் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா எஜுகேஷனிஸ்க்கும் இது வந்து ஒரு பெரிய தலைகுனிவு. அவங்களெல்லாம் கூப்பிடாம, அவங்களெல்லாம் மேடை ஏற்றாம சினிமா ஸ்டார்ஸையும் தெலுங்கானாவை சேர்த்த ரேவந்த் ரெட்டியும் எதுக்கு சார் மேடையில் ஏற்றுறீங்க? நான் கேட்குறேன். இன்னைக்கு கல்வியில் சரிந்து சீரழிந்த தமிழ்நாடு.
200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இவங்க ஆட்சியில மூடப்பட்டிருக்கு. எவ்வளவு புதுசா அரசு பள்ளிகள் திறந்தீங்க? வெறும் 30 அரசு பள்ளிகள் தான் புதுசா திறந்திருக்காங்க. இவங்க 5 வருஷம் ஆட்சியில 200 பள்ளிகள் மூடிட்டு, 208 அரசு பள்ளிகளை மூடிட்டு, வெறும் 32 அரசு பள்ளிகள் தான் புதுசா திறந்திருக்காங்க. அப்ப இதுதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட சாதனையா நான் கேக்குறேன். இன்னைக்கு அவர் ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருக்க லாய்க்கு இல்ல. ஸோ இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவங்க வந்து சரிந்து சீரழிந்துட்டாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல்ன்றது ஒரு ஒப்புக்கு சப்பானி பட்ஜெட் தாக்கல், வெறும் ஒரு மக்களை ஏமாத்துற ஒரு பட்ஜெட் தாக்கல்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அவங்க ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது, அது அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான்றாங்க. என்டிஏ அரசு வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 150 கோடி கடன் வாங்கியிருக்கு. முன்னாடி இருந்ததை விட 3 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ கடன் வாங்காத எந்த மாநிலமாவது இருக்கா? அப்படி பண்ண முடியுமா? அதாவது நல்ல கேள்வி. ஏன்னா இன்னைக்கு கடன் வாங்கி பண்ணுறதை பற்றி தப்பு நான் சொல்லலை. ஆனால் கடனுக்கான வளர்ச்சியை கொடுத்தீங்களா? நீங்கள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க, அதுக்கு நீங்கள் என்ன வளர்ச்சியை கொடுத்தீங்க? இப்போ 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸ்டாலின் அவர்கள். கொஞ்ச நாள் முன்னாடி 5000 ரூபாய் மகளிருக்கு மாத உதவித்தொகையை அப்படியே ஏன்னோ மத்திய அரசு நிறுத்திட போகிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு, அவருக்கு ஏதோ எலெக்ஷனுக்கு லஞ்சம் கொடுக்கணும், ஓகே, அதை அப்படியே சொல்லிட்டு தொலைச்சிட்டு போங்களேன். அதை வந்து கோடைக்கால செலவுக்குன்னு 2000 ரூபான்னு சொல்லி 3000 + 2000 5000 ரூபாய், அதாவது அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு அப்புறம் சார் மைக்க பிடிக்கிறாரு. இந்த 5000 ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு திடீர்னு? இதுக்கான நிதி எங்கேருந்து வந்துச்சு? அன்னைய தேதியில் 50 குவாரிக்கு 50 மணல் குவாரிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ உங்கள் பணம் எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு பதில் இங்கே வந்துடுச்சே. 50 மணல் குவாரிக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி மணல் எடுக்கிறதுக்கான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எந்த குவாரியும் அவங்களோட லிமிட்டேஷனை தாண்டி தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 2000 கோடின்னு வச்சோன்னா அது அப்படியே கண்டிப்பாக 3 மடங்கு 4 மடங்கு தான் அங்கே நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி, அதில் திமுகவோட கமிஷன் ஒரு 10% வச்சா கூட ஒரு 1000 கோடி. ஸோ இன்னைக்கு இந்த 5000 ரூபாய் எங்கேருந்து வந்துருச்சுன்ற பதில் அன்னைக்கே அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லாமல் நம்ம கிட்டேருந்தே திருடி நம்ம கிட்டேருந்தே கொடுக்குற இந்த திமுக அரசு மக்கள் 2026 பதில் சொல்லுவாங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கோவை மக்களை பற்றி தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருக்கார். அதாவது கோவை மக்கள் வந்து தான் மட்டும் வாழணும், மற்றவங்களெல்லாம் கெடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லோக்கல் மீட்டிங்கில் டாக்கில் பேசியிருக்காரு. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து கோவை மக்கள் வந்து ரொம்ப ஒரு தன்மானம் உள்ள மக்கள், எனக்கே தெரியும். நான் சென்னையாக இருந்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து ரொம்ப மரியாதைப்பட்ட மக்கள், எல்லாரையுமே மரியாதையாக சாஃப்டாக நடத்தக்கூடிய மக்கள், நல்ல படித்தவங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க, அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருக்கிற மக்கள். ஸோ அவங்கள இப்படி குற்றம் சாட்டுறது பப்ளிக்காக ரொம்ப கண்டனம்க்குரியது அப்படின்றது நானும் தெரிவிக்கிறேன். அண்ணாமலையும் அவர் இது பதிவு விட்டுருக்காரு. இதுக்கு தயாநிதி அவர்கள் ஓப்பனாக பப்ளிக்காக மன்னிப்பு கேட்கணும் கோவை மக்கள்கிட்டன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதுக்கு நம்ம 10 ரூபா பாலாஜி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் ரிப்ளை கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டில். இந்த மாதிரி நீங்கள் கோவை மக்களை அவ்வளோ நீங்கள் அக்கறை இருக்குன்னா ஏன் நீங்கள் கோவை மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரல? ஏன் நீங்கள் அதை வந்து தடுத்தீங்க? ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு? என்ன ரீசன் சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்களேன். அதாவது இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு தமிழனும் தயவு செய்து அட்லீஸ்ட் தேர்தல் வர நேரத்தில் என்ன உண்மைன்றது தெரிஞ்சுக்கணும். முன்ன மாதிரி
ஒரு மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போகணும்னா, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலயோ அண்ணா காமராஜர் அவர்கள் காலத்திலயோ மக்கள் கிட்ட ஒரு விஷயம் கொண்டு போகணும்னா, மூலை முடுக்குலலாம் கிராமங்கள்ல குக்கிராமங்கள்லாம் ஒரு விஷயம் கொண்டு போகணும்னா அங்க போய் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு மைக் செட்டை வச்சு அப்பதான் அந்த மக்களுக்கு அந்த விஷயமே தெரியும். அவங்க சொல்றதான் உண்மைன்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க ரொம்ப கம்மி, அது அன்னைக்கும் இன்னைக்கும். ஆனா இப்ப வந்து சோஷியல் மீடியால ஒரு விஷயம் நடந்தா இங்க தமிழ்நாட்டில் எங்க, இந்தியாவில் எங்க, எங்கேயோ ஈரான்ல, ரஷ்யாவில், அமெரிக்காவில் எங்க ஒரு விஷயம் நடந்தாலும் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுது, மூளை முடுக்கலாம். ஸோ இன்னைக்கு மக்கள் தயவு செய்து இந்த வாக்களிப்போர், உங்க வாக்கு வந்து கண்டிப்பா ஒரு விரல் புரட்சி. இந்த ஒரு வாக்குன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒரு வாக்கு தான் உங்களோட நாளைய எதிர்காலத்தில் தீர்மானிக்க போகுது. நாளைய உங்கள் குடும்பம் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கு, உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போகிறீங்க, உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, உங்கள் பொண்டாட்டி வேலைக்கு போகிறாங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எவ்வளோ விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் தீர்மானிக்கிறது அந்த ஒரு வாக்கு. ஸோ இந்த ஒரு புரட்சிக்காகவாது இந்த 2 மாதம் ஒரு தமிழனும் தமிழ்நாட்டின் குடிமகனும் என்ன நடக்குது அரசியல்ல தயவு செய்து கண்கூர்ந்து பாருங்க. கோவை மெட்ரோ திட்டம் மத்திய அரசு நிராகரிச்சுதா? நிராகரிக்கலையா? மத்திய அரசு எங்க நிராகரிச்சது? இங்கதான் ப்ராப்ளமே. மத்திய அரசு நிராகரிக்கல, கிளாரிஃபிகேஷன் கேட்டு மேலும் விவரம் கொடுங்கள்னு கேட்டு திருப்பி தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் நிராகரிக்கவே இல்லையே, வேணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க நிராகரிச்சாங்கன்னு மோடிஜி வரும்போது கரெக்டா அத ஒரு அரசியல் பண்ணாங்க. கோவை வரும்போது இன்னைக்கு மக்களை வஞ்சித்து இவங்க வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடும் இந்த திமுக அரசுல வேற என்ன நடக்கும்? ஸோ இன்னைக்கு மோடிஜி வரும்போது இதை ஒரு பிரச்சனையாக்கணும், சர்ச்சையாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு கோவை மதுரை மெட்ரோ திட்டத்தை நிராகரிக்கவே இல்லை. நீங்கள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ஒரு மெட்ரோ திட்டம் வேணும்னா மத்திய அரசுலேருந்து என்ன திட்டம் வேணும்னாலும் நீங்கள் ஒரு டிபிஆர், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒரு அனாலிசிஸ் சப்மிட் பண்ணோம். எதுக்கு உங்களுக்கு இந்த திட்டம் தேவை, இந்த திட்டத்தை எப்படி நீங்கள் அமல்படுத்த போகிறீங்க, என்ன மாதிரி நீங்க வந்து இதை செயல்பட்டு கொண்டு வந்தா மக்களுக்கு என்ன மாதிரி இது உதவும், இப்படின்ட்டுலாம் நீங்க வந்து சப்மிட் பண்ணும். நீங்க அனுப்பின டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல நீங்க ஏன் சார் 2016 பாப்புலேஷன் சென்சஸ் கொடுத்தீங்க? அதுக்கப்புறம் சென்சஸே எடுக்கலையே. நீங்க ஏன் இப்ப லோக்கல் சென்சஸ் இருக்கே, லோக்கல் பாடிஸ் எவ்வளோ அதுக்கான முயற்சி எடுக்கலன்னு சொல்றாங்க. இல்லையே, லோக்கல் பாடிஸ் எவ்வளோ சென்சஸ் எடுக்குது அதோட டீடைல்ஸ் கொடுங்களேன். அதுக்கெல்லாம் அக்ரிகேட்டட் பாப்புலேஷன் சென்சஸ் இருக்கே, மத்திய அரசோட சென்சஸ் ரிப்போர்ட் இல்லாட்டியும் மற்ற அக்ரிகேட்டட் பாப்புலேஷன் சென்சஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாமே, லோக்கல் சர்வேயை கொடுக்கலாமே, ஏன் நீங்கள் பண்ணல? அப்புறம் நீங்கள் எப்படி அமல்படுத்தணும்னு இதை 3 வருஷத்தில் நான் இதை வந்து இந்த ப்ராஜெக்டை முடிப்பேன்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. ஆனால் சென்னை மெட்ரோவே 5 வருஷம்னு சொல்லி இழுத்துட்டே இருக்கு. அப்படின்றப்ப அவங்க சொல்லிட்டாங்க 3 வருஷம் எப்படி சாத்தியம் ஆகும்? இந்த மாதிரி பல கேள்விகள் எழுப்பி அவங்க வந்து ஒரு பதில் தான் கேட்டு அனுப்பியிருக்காங்களே தவிர நீங்க இன்னும் பதில் அனுப்பிச்சிங்களா? இவ்வளோ பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒத்த கேள்வி நான் கேட்கிறேன், செந்தில் பாலாஜி அவர்களை, மத்திய அரசு கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் பதில் சொன்னீங்களாயா? ஏன் பதில் சொல்லல? அப்ப யாரு மக்களை வஞ்சிக்கிறாங்க உண்மையா? பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுக்க வச்சிங்க. குவாரி கொடுத்ததுல கமிஷன் வரும், கமிஷன் வரும் மட்டும் இல்ல, அதாவது இந்த குவாரின்ற விஷயத்த ஒருத்தர் சொல்ல போய் உங்களுக்கே தெரியும், மீடியாவை சார்ந்தவர், மக்களின் பிரதிநிதியான ஒரு மீடியா. ஸோ மக்களின் பிரதிநிதியான மீடியா ஒரு குவாரியில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கவரேஜ் பண்ண போய் அவரை கிட்டத்தட்ட கொன்னே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல வேளை அவர் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் யதார்த்தமாக அவர் எடுத்தார். அதுங்காட்டி இப்போ வந்து விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. இல்லாட்டி இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கனால இது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு தமிழக முதலமைச்சர் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாரு? என்ன அவர் அறிக்கை விட்டாரு? இல்லையே. அப்ப நீங்க மக்களின் முதலமைச்சரா இல்ல திமுகவின் அமைச்சரா? இன்னி வரைக்கும் முதலமைச்சர் நாற்காலி காலியாவே இருக்கு 2021 தமிழ்நாட்டில். ஏன்னா இன்னைக்கு 2021 ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவரா மட்டுமே செயல்படுறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சரா இன்னி வரைக்கும் செயல்படல. மத்திய அரசு தனியார்
தொழிலதிபர்களுக்கு கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அவங்களுடைய போன வருஷத்துடைய பிஜேபியினுடைய சொத்து மதிப்பும் இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே வந்து சொத்து மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஃபேவர் பண்ணுறது இல்லையா? அதாவது கண்டிப்பாக தனியார் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு இல்லை. ஏன்னா அப்போ தான் தனியார் நிறுவனங்கள் நடக்கும். எப்படி ஹவு வில் யூ கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? சரிங்க, அப்போ தள்ளுபடி பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறாங்க. படிக்கிற பசங்களுடைய அந்த எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணலாம்ல. பேசிக்காக இருக்கிற சின்ன குடும்பத்தில் இருக்கிற பசங்க கடன் வாங்கி படிக்கிறாங்க. அதை பண்ணலாம் இல்லை மத்திய அரசு? அதுக்கு ஃபண்ட் இல்லையா? சரி, இதை பற்றின விவரம் எனக்கு தெரியல. பட் எது மத்திய அரசு, இது வந்து மாநில அரசோட இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் லோன்றது மாநில அரசோட இது கீழே வரும். ஸோ மாநில அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் எஜுகேஷன் லோனு கொடுக்கறத விட நீங்கள் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டோம். அதாவது டோன்ட் ஃபிஷ், அவங்களுக்கு வந்து மீன் கொடுக்கறத விட அவங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கணும்னு கற்றுக் கொடுங்கன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போய் அவங்களுக்கு அப்பப்போ 5000, 1000, 2000 கொடுக்கறத விட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க. இதுதான் பிரதமர் மோடி அவர்களும் சொன்னார். 2 கோடி வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தரோம்னாரு. பட் இது வரைக்கும் அதை நிறைவேற்றினாரா? அது மாதிரி விஷயங்கள் நடந்துச்சா? எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்காரு? கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ க்ரோயிங் குளோபல் எக்கானமி. ஸோ நம்ம என்ன ஓவரால் பார்க்கணுன்னா, வெதர் ஆர் வி கோயிங் டுவர்ட்ஸ் க்ரோத், நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போகிறோமா சரிவை நோக்கி போகிறோமா அப்படின்ற கேள்வியை பார்த்தோன்னா, இன்னைக்கு இந்தியா வந்து மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ 2014 இந்தியா வந்து 11வது இடம் பொருளாதாரத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா 4வது பொருளாதார வளர்ச்சி 4வது இடத்துல இருக்கு உலகம் முழுக்க, வித் $4.19 trillion எக்கானமி. $4.19 trillion. ஸோ இன்னைக்கு we have become a global force. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆனது ஒரே காரணம் மோடிஜியின் ஆட்சி, பாஜகவின் ஆட்சி. இன்னைக்கு 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கும். 2028 வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரமில் கூட போன வாரம் நடந்த டிஸ்கஷன், அதில் கூட சொல்கிறாங்க நம்ம third largest economy will soon become, India will soon become the third largest economy, surpassing Japan. And நம்ம வந்து உலகத்தில் we are going to become the third largest force by 2028 or even before. அதுக்கு முன்னாடியே கூட நடக்கும். ஸோ இது மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு உலகமே நினச்சி பார்க்க முடியாத பல கண்ட்ரிஸ், இன்னைக்கு வந்து சவுதியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸ், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், இன்னைக்கு அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்தியாவோட டீல் சைன் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் இன்னைக்கு அமேசான் ஹேஸ் இன்வெஸ்டட் $40 billion, $40 billion இந்தியாவில் ஃபார் ஏஐ டேட்டா சென்டர். மைக்ரோசாஃப்ட் வந்து இன்னைக்கு $18 billion இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் ஏஐ டேட்டா சென்டருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியாவை ஒரு வளர்ச்சிகரமான நாடாக அவங்களோட அடுத்த சாய்ஸாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியா ஒரு லெவலில் வந்திருக்குன்னா இது ஒரு சாதாரண வளர்ச்சி இல்லை. அமேசான், மைக்ரோசாஃப்ட்லாம் உலகத்தின் மிகப்பெரிய கம்பெனிகள். அவங்களுக்கு உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரி இருக்கு சாய்ஸை, ஏன் இந்தியாவுக்கு வரணும்? இந்தியாவில் இருக்கிறவங்க நல்லா படிச்சிருக்காங்க, வெல் எஜுகேட்டட் பர்சன், ஏதோ ஒன்று இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவை தேடி வராங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்கள திரும்பி பார்க்க வச்சிருக்கோம். ஓகே மேம். இப்போது விவசாயிகள் பற்றிய நான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுங்க, இங்கே துறை சார்ந்த அமைச்சர் மீதும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுங்க. அமெரிக்கானுடைய டேரிஃப் சமீபத்தில் அவங்க போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் 18%, அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு 0%. இப்போ இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? ஒரு ஒரு குறைந்தபட்சமாவது ஒரு வரி விதிக்க முடியாத ஒரு பிரதமர் பண்ணும்பொழுது வெளிநாடுகளிலிருந்து வந்து ஒரு பிஸ்னஸை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா இலவசமாக கொண்டு வந்து இங்கே இருக்கிற பணத்தை சுரண்டிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பொதுவாக பேசப்படுது.
இந்த நிலை இப்போ இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நல்ல கேள்வி. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் இதை பல தடவை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள், அதாவது இது வந்து வி ஷுட் டேக் இட் ஆஸ் அ குளோபல் ஃபினாமினன். இன்னைக்கு இது ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தவிர இந்தியா வந்து தனிப்பட்ட இந்தியாவுக்கு நடக்கிற விஷயம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அமெரிக்கா ட்ரம்ப் வந்த அப்புறம் வரி விதிச்சிருக்காரு. 50% வச்சிருந்தார். எவ்வளோ? 50%. இந்தியாவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டாரு, மோடிஜிக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டாரு, ரஷ்யாலேருந்து நீங்கள் ஆயில் எடுக்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் போட்டாரு. எவ்வளோ எவ்வளோ அவர் ப்ரெஷர் போட்டோம். மோடிஜி அவருக்கு அதுக்கு ஈல்ட் பண்ணலையே. ஹீ டிடன்ட் ஈல்ட் டு த ட்ரம்ப்ஸ் ப்ரெஷர். மோடிஜி கெப்ட் ஹிஸ் ஹோல்ட். அதுதான் லீடர்ஷிப். ஹீ ஷோட் ஹிஸ் லீடர்ஷிப். மோடிஜி ப்ரூவ்ட் ஹிஸ் லீடர்ஷிப் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப். ட்ரம்ப்ன்றவர் உலகமே பயப்படும் ஒரு தலைவர். அமெரிக்கான்றது ஒரு குளோபல் பவர். So Modi ji has proved that he is a great leader and one of the best leaders in the world by standing against Trump, one of the global forces. திடீர்னு ஏன் வந்து அந்த ஸ்டாண்டிங்ல இருந்து கீழே இறங்கிட்டார்? கீழே இறங்கலையே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரி இந்தியால 18%. மற்ற நாடுகளை பாருங்க. That's why I said it's a global phenomenon. Brazil 50%. சீனா வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய காம்படிஷன். ஏன்னா நம்ம இன்னைக்கு பேசுறது ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி பேசுறோம். அப்ப இந்தியா மட்டும் பேசக்கூடாது. இது உலக ஃபினாமினன். இட்ஸ் a global phenomenon. ஏற்றுமதி இறக்குமதின்றது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறது வந்து அதிகமா போடப்பட்ட ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு தான் நீங்க காட்டுறது இல்ல. இப்போ திடீர்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேரிஃப்லாம் வந்து குறையுது 0%ன்ற போது சம்திங் அப்போ நாங்கள் நடந்திருக்கு, பயந்து தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற அந்த கொஸ்டினும் வருது இல்லைங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேசுவோம், நெக்ஸ்ட் எப்ஸ்டீன் ஃபைலுக்கு வரும். அது முக்கியமான கேள்வி. இன்னைக்கு சீனாக்கு பார்த்தீங்கன்னா சீனா வந்து இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய காம்படிட்டர். பல விஷயங்கள்ல எடுத்தோன்னா சீனாக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய காம்படிஷன். எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், பல துறைகள். ஸோ நமக்கு இந்தியாவுக்கு 18%, சீனாவுக்கு 37%, கனடா யூஎஸ் பக்கத்தில் இருக்கு 35%, சவுத் ஆப்பிரிக்கா 30%, வியட்நாம் 20%. ஆனால் சில நாடுகளுக்கு நம்மளோட குறைவாக இருக்குது கொஞ்சம். ஐரோப்பிய யூனியன் 15%, ரொம்ப இல்லை, கொஞ்சம் குறைவு. ஜப்பான் 15%. உலக நாடுகளில் மிக சிறந்த ஜப்பான் ஐரோப்பிய யூனியனுக்கே 15%, யூகேக்கு 10%. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் த லோவர் ரங்க். உலக லெவலில் பார்த்தோன்னா நம்ம டேரிஃப் ரொம்ப கம்மி தான். இது விவசாயிகளை பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியும் நம்ம ஒரு விஷயத்த அங்கேருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு வரோம்னா அது காஸ்டே ஜாஸ்தி தான் இருக்கும். அமெரிக்காவில் வந்து இன்னும் பெருசாக இறக்குமதி பண்ணுவோம். என்ன பொருட்களை நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம் அதிக அளவில்? அமெரிக்காலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறது நம்ம என்ன, இந்த சன்ஃப்ளவர் ஆயில், அதான் விவசாய பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஓட்ஸு, இந்த மாதிரி பொருட்கள் ஜாஸ்தி இறக்குமதி ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படியும் அது வந்து அந்த அங்கேருந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணுற காஸ்ட்டே நமக்கு இங்கே காம்படிஷன் வராது. இதுக்கு நம்ம லோக்கலுக்கு காம்படிஷன்றது வந்து முதல்ல ஒரு தப்பான ஒரு ஆர்கியூமெண்ட்ன்ற. இப்போ சைனாலேருந்து அமெரிக்கா டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ அதனால் லாஸ் வரும் இந்தியாவுக்கு? சரி, இந்த கைண்ட் ஆஃப் ட்ரேட் இது வந்து கொல்யூஷன்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அது எப்போவுமே நடக்குது தான். 0% போடுறீங்க, நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு அதனால் ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் லாபம். குறைந்த விலையில் ரஷ்யாவுக்கு எண்ணெய் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வேறு ஒரு கண்ட்ரியில் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து நிர்பந்தம் வைக்கிறாரு. அதையும் இவங்க சைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இந்தியாவுக்கு எந்தெந்த விதங்களில் வருவாய் இழப்பு ஏற்படுமோ, அதிக செலவு ஏற்படுமோ, அதுக்கான வேலைகளில் நம்ம பிரதமர் வந்து கண்டிப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஸோ இப்போ இவர் பயமுறுத்தப்பட்டிருக்காரா, இல்லை இவர் அடிபணிஞ்சிட்டாரா, இவர் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியுமா? அதாவது இன்னைக்கு வந்து நம்ம வந்து மேலாப்பில் பார்த்துட்டு இதனால டீல் சைன் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அடி பண்ணியாதவர் இப்போ ஏன் டீல் சைன் பண்ணோம்? அதெல்லாம் அந்த டீல் மஸ்ட் பி அ பெட்டர் டீல். ஸோ எனக்கு அதோட அடிப்படை விவரங்கள் தெரியல. பட்
definitely the deal must be better in some way. So that is why he has signed it. ஸோ நீங்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்கள் பேர் வருது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் மோடி மென்ஷன்ட் இன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ இன்னைக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்கள் சில மெயில்கள் அனுப்பும்போது, சில இமெயில் அனுப்பும்போது அதில் மோடிஜி அவர்களோட பேரை வந்து குறிப்பிட்டிருக்காரு. த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் என்னன்னு சொல்லியிருக்காரு ஒரு இமெயிலில். எக்ஸாம்பிள், த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி டுக் அட்வைஸ் அண்ட் டான்ஸ்ட் அண்ட் sang in Israel for the benefit of the US president. They had met a few weeks ago. It worked. ஸோ இன்னைக்கு இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்களே ஒரு பெரிய ஃப்ராடு. அவர் வந்து பல பேரோட பேரை யூஸ் பண்ணியே அவர் வாழ்க்கையில் பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்காரு. அப்படின்றவர் ஒரு இமெயிலில் மோடிஜி அவர்கள் பேரை சொல்கிறாரு. இதை எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்க முடியும்? யாரோ ஒரு மூணாவது நபர். இதில் மோடிஜி அவர்கள் எங்கேயும் அவரை சந்திக்கலை, பார்க்கல, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இமெயில் அனுப்பும்போது மோடிஜி பேரை எடுத்தார்னா அதுக்கு இவர் என்ன பண்ண முடியும்? இங்கே அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடி இருக்காரு பெண்களுடன் சொல்லி இப்போ அதுவே மென்ஷன் பண்ணி பெண்களோடன்லாம் போடலையே, டான்ஸ் ஆடி இருக்காருன்னு போட்டிருக்காரு இஸ்ரேலில். அவ்வளோதான். அதுக்கு நம்ம மத்திய அரசுலேருந்து அறிக்கை கூட விட்டுட்டாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக இஸ்ரேல் அப்போது மோடிஜி போனது உண்மைதான். ஆனால் மோடிஜி வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்களை சந்திக்கலாம், அவரோட தொடர்பு இல்லைன்னு. சரி, ஓகே. பல்வேறு விஷயங்களை டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். மற்றும் ஒரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.